மக்கள் ஒரு தடவை தான் ஏமாற முடியும், ஒருவர் தொடர்ந்து ஏமாற மாட்டார். நாங்கள் ஒரு 10% தான் அதிகபட்சமாகவே விலை உயர்வை வச்சுட்டு இருக்கிறோம். இதை வச்சு சமாளிக்கணும்னா நிறைய எக்கனாமிக்கலாக எப்படிலாம் சிக்கன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் போய் ஆகாரம் பார்த்து ஒரு பொருளை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து பேக்கரி இருக்குது, ஸ்வீட் ஸ்டால் இருக்குது, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் இருக்காங்க. முதல் 2 நாட்கள் ஒன்லி அந்த விற்பனையாளர்களுக்கும் வாங்குபவருக்கும் மட்டுமே அது ஒரு தளமாக இருக்கும். கடின உழைப்புக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது சரியான ஒரு துறை. ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு ஆதங்கம்ங்க. நம்ம நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ஒரு எக்யூப்மெண்ட்டை பார்த்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்க வேண்டியிருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் போய் ஆகாரம் பார்த்து ஒரு பொருளை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நிலைமை மாற வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு நிலைமை ஆசை. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வருகிற அக்டோபர் 1, 2, 3 தினங்களிலே ஒரு எக்ஸ்போ, அதாவது உலகத்தில் பெஸ்ட் எக்ஸ்போதோ அந்த லெவலில் இங்கே கொண்டு வர இருக்கிறோம். இதனுடைய சிறப்பு என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய ஆதென்டிக் ஃபுட்டுன்னு நிறைய இருக்குது. இந்த உணவுகளை கூட தயாரிப்பதற்கான இயந்திரங்களை இங்கேயே நம்ம வகைப்படுத்த வேண்டும். அதை நேரடியாக நம்ம மக்கள் ஆன் தி ஸ்பாட்டில் இடைத்தரகர்கள் இல்லாமல் விலை பேசி வாங்குகிற வாய்ப்பை கொடுக்கணும். இல்லை எக்யூப்மெண்ட் மட்டும் இல்லை, இன்க்ரீடியன்ஸ், சாதாரண இன்க்ரீடியன்ஸு, பெரிய ஹோட்டலுக்கு தேவைப்படுகிற பெட்ஷீட்லேருந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் வரைக்கும், சிறிய டீ கடைகளுக்கு தேவைப்படுகின்ற காஃபி மேக்கிங் மிஷினு, அந்த காஃபி ஷீட்ஸு, இது எல்லாமே டைரெக்டாக விற்பனையாளர்கள்ட்ட வந்து நம்ம வாங்குறவங்களுக்கு வந்து சேரணும், சரியான விலைக்கின்றது தான் எங்களுடைய எண்ணம். அது இதில் நிறைவேற போகுது. வெறும் கருவிகள் மட்டும்தான், யாருடைய உணவுப் பொருட்கள் சேல்ஸு இந்த மாதிரி அந்த இதை உணவு கண்காட்சி அப்படிங்கிறது சில பேர் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது வந்து உணவுன்ற பேர் ஏன் வச்சுருக்கோம்னா, தமிழ்நாட்டு உணவுத்துறையை சார்ந்த அனைத்து பொருளும் இதில் வந்து பேக்கரி இருக்குது, ஸ்வீட் ஸ்டால் இருக்குது, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட் இருக்காங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல் லெவலில் இருக்கிற ஹோட்டல், அறையில் தங்கும் அறைகளோடு உள்ள ஹோட்டல் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்தது தான் இந்த தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் அசோசியேஷன்றது பேர். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா எக்யூப்மெண்ட்டும் அங்கே இருக்கும். எல்லா எக்யூப்மெண்ட்லேருந்தும் அந்த உணவை எப்படி தயாரிக்கிறதுன்ற டிஸ்பிளே டைரெக்டாக பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இது இந்த எக்யூப்மெண்ட்டை யார் வாங்கியிருக்காங்கன்ற ரெஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு டைரெக்டாக தொடர்பு கொண்டு இந்த எக்யூப்மெண்ட் உண்மையாகவே நல்லா வேலை செய்தான்றதை கூட நீங்கள் தெளிவுபடுத்திகிட்டே வாங்க முடியும். விலைகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக பேசி நல்ல விலைக்கு வாங்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பொதுமக்களுக்கு கடைசி நாள் அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி என்ன இருக்கும் இருக்கும். முதல் 2 நாட்கள் ஒன்லி அந்த விற்பனையாளர்களுக்கும் வாங்குபவருக்கும் மட்டுமே அது ஒரு தளமாக இருக்கும். இந்த கடந்த 2 மாத காலமும் வந்து ஹோட்டல் துறைக்கு மிகப்பெரிய சவாலான நாட்களாக போயிட்டு இருக்கு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, விலை உயர்வுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறோம்? இதை வந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பான தளமாக தான் இதை நினைக்கிறோம். ஏன்னா எப்படி சிக்கனமாக பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணலான்னு. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இப்போ கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசு துறை சார்ந்த நிறுவனங்களை பார்த்து 165%, ப்ரைவேட் கேஸ்லாம் 225% விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. இதே அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலையை உயர்த்தினா கஸ்டமரை நாங்கள் லூஸ் பண்ண வேண்டி வரும். நாங்கள் ஒரு 10% தான் அதிகபட்சமாகவே விலை உயர்வை வச்சுட்டு இருக்கிறோம். இதை வச்சு சமாளிக்கணும்னா நிறைய எக்கனாமிக்கலாக எப்படிலாம் சிக்கன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். அதாவது நேரங்கள், குறுகிய நேரத்தில் மட்டும் குறுகிய உணவுகளை கொடுப்பது, பீக் ஹவர்ஸில் எல்லா வெரைட்டியும் கொடுக்கறது, இப்படிங்கிற நடைமுறை சிக்கனங்கள்லாம் எடுத்ததுனால அதே அளவுக்கு கொடுக்க முடிகிறது. ஒருபுறம் விலையேற்றம் இருந்தாலும் கடுமையான பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கு. விற்பனை எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு? ஏன்னா விலையேற்றம் அதிகமாக இருந்தாலும் சாதாரண மக்கள் வாங்குற ஒரு சூழல் ஏற்படுது. அது எந்த அளவுக்கு? இது 10%லேருந்து 30% வரையும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு ரீசன் வந்து சரியாக எங்களுக்கு சொல்ல முடியல. ஒரு தேர்தல் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முன்னாலெல்லாம் அதிகமாக தான் விற்பனை கூடியிருக்கு. ஆனால் இந்த முறை மட்டும் வித்தியாசமாக குறைஞ்சிருக்கு. அதுக்கு வெயில் காரணமாக அல்லது தேர்தலில் பணம் வெளியில் கொண்டு போக முடியாத காரணமா அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. ஆனால் டூரிஸ்ட் தலங்களில் மட்டும், சுற்றுலா தலங்களில் மட்டும் விற்பனை நல்லா இருக்கு. இந்த விலையேற்றம்ங்கிறது ஏன்னா ஒரு சில இடங்களில் 10%, 5% வந்து விலை ஏற்றிருக்கு. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நீங்கிய பிறகு அந்த விலையேற்றம் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக. இப்போ ஏறின அளவுக்கு விலை குறைந்தால் குறைக்க முடியும். ஆனால் ஏறின அளவுக்கு நம்ம விலையை யாரும் ஏற்றவில்லை. இப்போ நாம்க்கு வாசம் ஒரு 10% தான் குறைச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் வியாபாரத்தையும் நாங்கள் இழக்க தயாராக இல்லை. ஆனால் இதே அளவுக்கு குறைஞ்சா நிச்சயமாக மகிழ்ச்சியாக குறைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சார், இன்றைக்கு வந்து ஹோட்டல் துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து ஆர்வத்தோட வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களாம் வந்து பல ஹோட்டல்ஸ், அதே போல் மேலை நாட்டு உணவகங்கள் அதிக அளவில் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுல எது மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும்?
முதல்ல அவங்க வந்த உடனே ஒரு பெரிய சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்துடக்கூடாது. நிறைய கடின உழைப்பு உணவுத்துறைக்கு மட்டும் தேவைப்படுது. ஏன்னா இது 24x7ன்ற மாதிரி ஒரு உணவகத்தை காலையில் 6 மணிக்கு திறக்க வேண்டும் என்றால் அவர்கள் 4 மணிக்கு கடைக்கு வர வேண்டும். கடை வந்து 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 12 மணி வரை அவர்கள் இருந்து சுத்தம் செய்து விட்டு போக வேண்டும். கடின உழைப்புக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது சரியான ஒரு துறை. வந்த உடனே ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போனவங்களுக்கு உணவுத்துறை சரியானதாக வராது. தன்னம்பிக்கையோடு இறுதி வரையும் போராடி உழைக்க தயாராகவர்கள் தாராளமாக வரலாம். அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ட்ரெண்டிங் இப்போ இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்ச ஒரு ட்ரெண்டிங் போயிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவங்க கொடுக்கக்கூடிய உணவு எந்த அளவுக்கு தரமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு முக்கியம். இந்த சோசியல் மீடியா ட்ரெண்ட் எல்லாம் ஒரு முறை அவர்களை உள்ளே வர வைப்பதற்கு பயன்படும் நிச்சயமாக. ஆனால் தரத்தையும் சுவையையும் அவங்க ஹைஜீனிக்கையும் மெயின்டைன் பண்ணலை, அந்த விலையையும் மெயின்டைன் பண்ணலைன்னா இது தொடர்ந்து இருக்காது. உணவுத்துறை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே சுகாதாரமான தரமான சுவையான உணவுகளை கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் மக்களை வரவேற்பதற்கு அதை பயன்படுத்துறதுல தவறே இல்லை. சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறவங்க இந்த செலிபிரிட்டி எல்லாம் போய் பணம் கொடுத்து ஒரு ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் இது ஃபுட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. கஸ்டமர் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு தரமான உணவு இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இதற்கு ஹோட்டல் அசோசியேஷன் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? ஏன்னா ஒரு பொய்யான விளம்பரத்தை நம்பி மக்கள் போயிட்டே இருக்காங்க. அந்த உணவகம் வந்து நடவடிக்கை அது விளம்பரத்தை நீங்கள் விளம்பரமாக தான் எடுத்துக்கணும். பொய்யான விளம்பரம்னா சொல்ல முடியாது. விளம்பரம் செய்கிறவர்கள் அவருடைய தொழிலுக்கு வாங்குகிற காசுக்கு சரியான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். உணவகத்துறை எந்த வகையிலையும் விளம்பரப்படுத்துறது தவறு கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த தரத்தை கொடுத்தா தான் கண்டினியூ ஆக போகுது. இதனால் நம்ம வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கில்ல. மக்கள் ஒரு தடவை தான் ஏமாற முடியும், ஒருவர் தொடர்ந்து ஏமாற மாட்டார். ஒரு முறை தவறு செய்து விடலாம், அடுத்த தடவை நிச்சயமாக அந்த தவறை செய்ய மாட்டார்கள். அவர்களாக தான் மாற வேண்டும். அது சரி. இது வெயில் காலம் ரொம்ப, அதாவது உணவுகளை வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் இதில் தான் எஃப்எஸ்ஐயும் பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து இப்போ விதிச்சிருக்காங்க. அது ஐஸ்கிரீம் ஆகட்டும் பல்வேறு உணவுப் பொருட்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டெயின். அப்படி இல்லாத பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கணும். இதை நம்ம எந்த அளவுக்கு கண்காணிச்சு? இது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் கெட்டு போகிற உணவை நம்மமும் அங்கே தான் சாப்பிட்றாங்க, ஹோட்டல்காரங்களும் அங்கே தான் சாப்பிட்றாங்க. அதனால் தவறான உணவுகளை தெரிஞ்சு எந்த வகையிலையும் கொடுக்க தயாராக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து தொடர்ந்து பயிற்சி வழங்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுலாம் கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குன்றது அதை தவிர்க்க சொல்லிட்டு இருக்கிறோம். எங்கள் உறுப்பினர்லாம் நிச்சயமாக தவிர்த்துட்டு வர்றாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ்னா -22 இருக்கணும், மற்றெல்லாம் 7 டிகிரியில் இருக்கணும். எது என்ன டிகிரியில் இருக்கணும் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் வெற்றிகரமான உணவு கொடுத்துட்ருக்கோம்.